மத்திய அரசு அதை எப்படி மக்களிடம் தெளிவாக கூறுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதை திரு விஜய் அவர்களும் அதை திறந்த மனசோட பரிசீலிக்கணும். அவர் தனியாக ஒரு டீம் வச்சிருக்கங்கிறாரு, அவங்க அறிக்கை கொடுக்குறாங்கிறாங்க, அதையெல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணணும். முதலமைச்சர் வருகைக்காக கோயம்புத்தூரில் ரோடு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி முதல்வர் வர வேண்டும். சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் பணம் புறக்கணிக்கப்பட்டதான் தெரிய அப்படி எல்லாம் இல்லைங்க. எந்த இடத்துல மாநிலத்தினுடைய முதல்வர் வரணுமோ அங்கெல்லாம் சேர்த்து தான் வச்சுட்ருக்கோம். பேர் எழுதுவாங்க, அப்படியே பெரிய பேர் மட்டும் தான். பேர் என்ன வேணுமோ அது வேணும்னா அதிகாரிகள் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன நேரடியாகவா பண்ணுறோம்? நான் நேரடியாக கட்டுறேனாப்பா இல்லை. அதிகாரிகள் இங்கே இருக்கிறவங்க அதை பார்த்து என்ன ஒரு வடிவு சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் பண்ணுறோம். நடிகர் விஜய் ஒரு கொள்கை இல்லாமல் இருக்கிறாரு. அவர் நடு ரோட்டில் என்ன வண்டியில் அடிபட்டு போயிடுவார் சொல்லி சீமான் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இந்த ஒவ்வொருத்தரோட கருத்துக்களுக்கு எதிர்கருத்து அப்படிங்கிறது அரசியலில் அதை நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர்களுடைய கொள்கையை விளக்குறாங்க, மக்களிடம் சந்திக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன அவர்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை வச்சு எங்களோட விமர்சனம் இருக்கோ அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்குறோம். இன்னொரு தலைவர் சொன்னதுக்கெல்லாம் நாங்கள் விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியாது. அவருடைய அந்த கொள்கையை எப்படி பார்க்குறீங்க? கொள்கை அப்படிங்கிறது நிறைய நம்ம எழுதிக்கலாம், பேசலாம், சொல்லலாம். ஆனால் செயல்பாட்டுக்கு வருகின்ற பொழுது அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குது, எந்த அளவுக்கு அதுக்கு அவங்களுக்கு சாத்தியம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீட் தேர்வை நாங்கள் வந்தால் ரத்து செய்வோம் அப்படின்னு துணை முதல்வர் சொன்னார். அவர் கூடவே என்னன்னு சொன்னார், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அந்த ரகசியம் 3 வருஷம் ஆகி மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எது சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு நாங்களும் சொல்லுவோம். ஒரு அரசியல் கட்சி அவங்க ஒரு முன்னாள் மக்கள் முன்பாக ஒரு விஷயத்தை வைக்கும்போது அது அவர்களால் நிறைவேற்றப்பட முடியுமா அப்படிங்கிறத அதை பார்த்து வைக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவங்க விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும். இருப்பா, அடுத்த வேற யாராவது கேள்வி இருக்கா? நீங்களே மொழி சார்ந்த விஷயங்கள்ல மத்திய அரசு தலையிடணும்னு யாருமே கேட்கலையே. ஏன் பிஜேபி கூட அதை சொல்லலையே? மொழி சார்ந்தது, உணவு சார்ந்தது, இந்த விஷயங்கள் எல்லாமே வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் பாஜகவினுடைய லட்சியம். அதனால உணவு சார்ந்து, மொழி சார்ந்து பிஜேபி அப்படி சொல்லுது இப்படி சொல்லுதுன்னா அதுல எந்த உண்மையும் கிடையாது. திருவள்ளுவருக்கு வர்ணம் பூசுறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய விருப்பம். ஏனென்றால் திருவள்ளுவர் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தார், நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவரோட ஃபோட்டோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நாளைக்கு முதலமைச்சர் கோயம்புத்தூர் வராரு. ஏற்கனவே நீங்கள் முதலமைச்சர் போன தடவை வந்திருந்தப்போ பல்வேறு கோரிக்கை கொடுத்துருந்தீங்க. அது ஏதாவது நிறைவேற்றிருக்காங்களா? நாளைக்கு ஏதாவது சந்திக்கிறீங்களா? கோரிக்கை கொடுக்குறீங்க? இல்லை, நாளைக்கு அவர் இங்கே நேரில் என்னோட தொகுதிக்கு வரும்போது அவர்கிட்ட இன்னும் கூட நிறைய கோரிக்கைகள் இருக்கு, கொடுக்கலான் இருக்கேன். அவர் நேரில் சந்திக்கும் பொழுது கோவையினுடைய பல்வேறு திட்டங்களை பற்றி ரொம்ப பொறுமையாக கேட்டார். அவருடைய அரசு தலைமைச் செயலரையும் கூட வச்சுட்டு என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ உடனடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் சொன்னார். அதில் ஒரு சிலது உதாரணத்துக்கு வெரைட்டி ஹால் ரோடு, அந்த குடிசை மாற்று வாரிய வீடுகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சித்தாபுதூர் குடிசை அந்த வாரிய வீடுகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிறைவேறியிருக்கு. ஆனால் கூட இன்னும் கூட புதிதாக கோரிக்கைகள் எங்ககிட்ட இருக்கு. அதனால கோவைக்கு அதில் அவர் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு அவர் பார்க்கும்போது நேரில் கொடுக்குறாரு. கரெக்ட் தான். நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களிடம், அமைப்புகளிடம் கருத்து கேட்டு அதற்கென்று அமைக்கப்பட்ட குழு அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருக்கு. அதனால ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை ஒரு அரசியல் கட்சி யோசிக்கணும். வெறுமனே எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கிறதாக எதிர்க்க கூடாது. அதனால திரு விஜய் அவர்கள் அப்படி சொல்றாருன்னா அவர் மாதிரி இன்னும் நிறைய கட்சிகள் சொல்றாங்க. இன்றைக்கு மத்திய அரசு அதை எப்படி மக்களிடம் தெளிவாக கூறுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதை திரு விஜய் அவர்களும் அதை திறந்த மனசோட பரிசீலிக்கணும். இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா திருப்பி அவர் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இருக்கக்கூடிய அவர் தனியாக ஒரு டீம் வச்சிருக்கங்கிறாரு, அவங்க அறிக்கை கொடுக்குறாங்கிறாங்க, அதையெல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணணும். அப்படியாவது முதல்வர் வரைக்காக கோயம்புத்தூருக்கு ரோடு போட்டால் நல்லதுதாங்க. நானே எத்தனையோ தடவை கேட்டேன், அசம்பிளியில் பேசிட்டேன். கேட்டால் உங்களுக்கு தான் அதிகமாக நிதி கொடுக்குறாங்கிறாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் ரோடுங்க இன்னும் சரியாக மாட்டேங்குது. முதலமைச்சர் வருகைக்காக கோயம்புத்தூரில் ரோடு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி முதல்வர் வர வேண்டும் அப்படின்னு நான் கோரிக்கை வைப்பேன். ஏன்னா என்னோட கோயம்புத்தூர் மக்கள் நல்ல ரோடில் போனால் சரி. 200 கோடி தான் கொடுத்தங்கிறாங்களேப்பா. எப்போ கேட்டாலும் 200 கோடி கொடுத்தங்கிறாங்க. அந்த 200 கோடிக்கு அவர்கள் கணக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.